சனிக்கிழமை சந்தையில் மிளகாய் நாற்றும் கத்திரிக்காய் நாற்றும் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து நடவு பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய் நாற்று கத்திரிக்காய் நாற்றும் சூப்பராகவே உயிர் பிழைச்சிருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அன்றைக்கி ஒரு நாள் தான் தண்ணி ஊற்றணும், அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றலை, இருந்தாலுமே நல்லா சூப்பராக வந்திருக்கு. லெமன் ட்ரீயில் ஒரு 4 பழம் விழுந்திருந்தது, அதை நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாவக்காய் கொடி இருக்குது பாருங்கள். இந்த பாவக்காய் கொடி அதுவாக விழுந்து முளைச்சது, சூப்பராக இருக்குது. இது தாங்க நெய் மிளகாய் செடி. பூ நேற்று தான் பறித்தோம், மறுபடியுமே பூ பூக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் நம்ம பூ பறிக்க ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட்டு பூ பறிக்கணும். மல்லிகைப்பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. 4 பழமும் சூப்பராக இருக்குது. காலையில் எந்திரிச்சு வாச தொளிச்சு குட்டியாக கோலம் போட்டாச்சு. அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா அடிக்கிற காற்றுக்கு எவ்வளோ குப்பை வந்து சேர்ந்துருக்குன்னு பாருங்கள். இந்த குப்பையெல்லாம் கம்மி தான். நேற்று 2 வாளி குப்பை அள்ளணும், இப்போ தான் சுத்தம் பண்ணியிருக்கோம். மறுபடியும் காற்றடிச்சு பயங்கரமாக குப்பை வந்து சேரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ குப்பை. ஒரு நாளைக்கு 2 பக்கெட் வாளியில் குப்பை அள்ளுறோம். இங்கேயும் இவ்வளோ குப்பை இருக்குது. எங்கள் வீட்டு குட்டி தோட்டத்தில் பாருங்கள் எவ்வளோ குப்பை வந்திருக்கு. இப்போலாம் பயங்கரமாக காற்றடிக்குதுங்க. வீடு ஃபுல்லாக குப்பையாயிருது. எவ்வளோ தான் நம்ம கூட்டினாலும் குப்பை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 10 டைம் கூட்டுற மாதிரி இருக்குது. வாங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி சுத்தம் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணணும். இது ஃபுல்லாக கொய்யா மரத்து இலைகள் தான் அதிக அளவில் இருக்குதுங்க. 1 பக்கெட் குப்பை நம்மளுக்கு இப்போ வந்திருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய குப்பை இருக்குது. இங்கே பாருங்கள் கூட்டி குமிச்சிருக்கோம். இதை நம்ம வந்து தீ வச்சு விட்டாதான் நம்மளுக்கு அடுத்து குப்பை பறக்காமல் இருக்கும். டெய்லியுமே நிறைய 2 வாளி 3 வாளி குப்பை வந்து நாங்கள் டெய்லியுமே அள்ளுறோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காற்றடிச்சு மறுபடியும் குப்பைகள்லாம் விழுகும். இந்த மாதிரி நம்ம தீ வச்சு விட்டுட்டோம்னா அந்த குப்பைகள்லாம் எரிஞ்சு சாம்பலாக ஆயிரும். இந்த சாம்பலை செடிக்கு போட்டால் கூட நல்லா ஹெல்த்தியாக செடி வளரும். இந்த மாதிரி நம்ம டெய்லியுமே கூட்டி இந்த மாதிரி எரிச்சிட்டோம்னாலே குப்பை வந்து அவ்வளோக்கா நம்ம வீட்டில் தங்காது. இந்த குப்பை இலைகளை வந்து மக்க வச்சு செடிகளுக்கு பயன்படுத்தினா அதுவுமே சூப்பராக வளரும். ஆனால் இப்போது காற்று காலனால குப்பைகளை மக்க வைக்கிறது கொஞ்சம் கடினமான செயலாக இருக்குது. எல்லா குப்பையும் பறந்து போயிடும். அதனால் இந்த மாதிரி குப்பைகளை எரித்து அதில் வர சாம்பலை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் செடிகளுக்கு. அதுவும் ஆரோக்கியமாக வளரும். வீட்டு தோட்டத்தையும் வீடையும் இப்போ தான் சூப்பராக க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். மறுபடியும் காற்றடிச்சு குப்பையெல்லாம் கொட்டுறதை நினச்சாலே மனசுக்கு கஷ்டமாக இருக்குதுங்க. வாங்க நம்ம மாடி தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணி ஊற்றலாம். நான் எப்பயுமே காலையில் மட்டும்தாங்க செடிகளுக்கு தண்ணி ஊற்றுவேன். காலையில் ஊற்றுற தண்ணி வந்து செடி வந்து இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குது. கத்திரிக்காய் குட்டி குட்டியாக இப்போ தான் பிஞ்சு விட ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காயுமே கொஞ்சம் பெருசு பெருசாகவே தான் காய்க்கும். சூப்பராக இருக்கும் சாம்பார் வச்சா. இந்த க்ரீன் கலர் கத்திரிக்காவுக்கு வயலட் கலரில் பூ பூத்துருக்கு பாருங்கள். இந்த பூக்கள் பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம வீட்டு குட்டி மல்லிகைப்பூ செடி. இதுவுமே செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். இது சின்ன செடி தான். சின்ன செடிக்கே இவ்வளோ மொட்டு வச்சுருக்கு. இதே இது இந்த செடி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இன்னும் பயங்கரமாக மொட்டு வைக்கும். இப்போ எல்லா செடிகளுக்கும் நம்ம தண்ணி விடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மிளகாய் செடிக்கு தண்ணி விட்டுக்கலாம். இந்த மிளகாய் செடியை பாருங்கள் நிறைய காய் பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம கத்திரிக்காய் செடிக்கும் தண்ணி விடலாம். செடிகளுக்கு உரம் போடுறோமோ இல்லையோ டெய்லியுமே தண்ணி விடணுங்க. அப்போ தான் செடி ஹெல்த்தியாக இருக்கும். எந்த அளவுக்கு ஹெல்த்தினா பூ மொட்டுக்கள் உதிராமல் இருக்கணும்னு டெய்லியுமே தண்ணி விடணும். நம்ம இப்போ எல்லா செடிகளுக்குமே தண்ணி விட்டாச்சு. புதினா செடியை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு. இது தாங்க பருப்பு கீரை. இந்த பருப்பு கீரை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பருப்பு கீரை தானாக முளைச்சது தான். நம்ம அப்பப்போ எருவு போடுறனால எருவு போடுறதுலேருந்து விதைகள் தானாக முளைச்சி இந்த மாதிரி நிறைய கீரைகள் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம விதை போட்டு வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி எருவுலேருந்து வர கீரைகள் ரொம்ப ஹெல்த்தியாகவும் அதை உணவுகளில் சமைச்சு சாப்பிடும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதுதான் காராமணி.
இதுதான் காராமணியோட பூ பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இன்னொரு காராமணி. நேற்று தான் ஒரு 3 காராமணி வந்து அறுவடை பண்ணியிருந்தேன், மறுபடியும் 2 வச்சுருக்கு. இது ஒரே ஒரு செடி தான், அதனால் நம்மளுக்கு கம்மியான அறுவடை தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் சுண்டக்காய் செடி. சுண்டக்காய் செடியில் வந்து இப்போ தான் பூ பூத்து காய் வைக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம வீட்டு பச்சை மிளகாய் செடி எவ்வளோ காய் சூப்பராக பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். நம்ம பச்சை மிளகா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நானும் உணவுகளில் பயன்படுத்தியிருக்கேன். நிறைய காய் பிடிச்சிருக்குங்க. நம்ம அப்பப்போ இதுகளுக்கு உரமோ தண்ணியோ நேரத்துக்கு நம்மளுக்கு கொடுத்தாலே, அதுவும் நேரத்துக்கு நம்மளுக்கு காய் விளைச்சல்களை வந்து அதிக அளவில் கொடுக்கும். இப்போ தாங்க ரோஜா பூக்கள், நிறைய பூக்கள் அறுவடை பண்ணி முடிச்சிருந்தோம். மறுபடியும் துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ துளிர் விட்டுருக்கு. இது தாங்க நம்ம கொய்யாப்பழ செடி. இது அத்தி செடி. அத்தி செடியில் பாருங்கள் எவ்வளோ அத்தி காய்ச்சிருக்குன்னு, பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஆனால் அத்தி செடியில் காய் வைக்கிது, ஆனால் பழம் எப்போ வைக்கும்னு தெரியல. ரொம்ப நாளாக காயாகவே இருக்குது. பழம் எப்போ வைக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது எவ்வளோ நாள் எடுத்துக்கும்னு சொல்லுங்கள் அத்திப்பழம் வைக்கிறதுக்கு. ஒன்று பெருசு பெருசாகவே வளருதுங்க. நிறைய காய் விட்டுருக்கு அத்திக்காய். இது பொன்னாங்கண்ணி கீரை. நாங்கள் குச்சியை தான் நடவு பண்ணியிருந்தோம், அதுக்கு சூப்பராக காய்ச்சிருக்கு. கத்திரிக்காய் செடியை பார்க்க ஆசையாக இருக்குதுங்க. நிறைய பூ விட்டுருக்கு, நிறைய பிஞ்சு விட்டுருக்கு, நிறைய காய்க்க ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. பார்க்கவே அழகாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது நிறைய பிஞ்சுகளை பார்க்கும்போது. ஒரு சில செடியில் பூச்சி வர மாதிரி இருக்குது, அதுக்கு நம்ம சாம்பல் போட்டுக்கலாம். சாம்பல் போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக செடி மேலே லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் சாம்பலை போடும்போது அந்த சாம்பல் வந்து அப்படியே நிற்கும். வெறுமனை நம்ம சாம்பலை மட்டும் போட்டோம்னா காற்றுல பறந்து போயிடும். இந்த மாதிரி லைட்டாக செடி மேலே தண்ணியை தொளிச்சிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக சாம்பலை தூவி விடுங்க. நிறைய போடக்கூடாது, சாம்பல் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் லைட்டாக தண்ணி தொளித்து நம்ம சாம்பலை தூவி விட்டால் செடியில் வர பூச்சிகள்லாம் வராமல் தடுத்துரும். செடிகளில் 1-2 பூச்சியை பார்த்தாலே ஃபஸ்ட்டே நம்ம ஆரம்பத்திலே நம்ம சரி பண்ணிக்கணும். பூச்சிகள் அதிகமாகிடுச்சுன்னா எல்லா செடிகளுக்கும் பரவிடும். சின்ன சின்ன பூச்சி வர ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம அந்த செடியை வந்து பயங்கரமாக கவனிக்க ஆரம்பிக்கணும். இது ஒரே ஒரு மணத்தக்காளி செடி தான். இதில் பாருங்கள் எவ்வளோ பழம் வச்சுருக்கு, நிறைய பழம் வச்சுருக்குதுங்க.